எங்க வீட்டு பொண்ணு தீப்தி தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போவா. அப்பதான் நான் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும். அதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க அத்தை. வாங்க அத்தை. வா சுபத்ரா. வாங்க. ஜாதக பொருத்தம் பார்த்தாச்சு பானுமதி. ஜோசியர் 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு பொருத்தம் நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டா. தங்கம். பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எந்த ரொம்ப சந்தோஷம் அத்தை. நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்புறதா வேண்டாமான்னு தெரியல அத்தை. தீப்தி ஜாதகம் ராகவ் ஜாதகத்தோட பொருத்தமா அமைஞ்சிருக்குன்னா எல்லாம் அந்த கடவுள் ஏற்கனவே அமைச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. ரொம்ப சந்தோஷம் சுபத்ரா. அத்தை ஜாதகம் பொருந்திருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. ஆனா சுபத்ரா எதுவுமே பேசலையே. அத்தை பேசிட்டு இருந்தாங்க. பெரியவங்க பேசும்போது நான் என்ன பேசுறதுன்னு தான் அமைதியா இருந்தேன். ஓஹோ, அப்படின்னா உனக்கும் இதுல பரிபூரண சம்மதம் தானே? சம்மதம் தான். பிரிஞ்சு போன நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேருதுன்னா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அத்தை ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஜாதக பொருத்தமும் 2 பேருக்கும் சரியா இருக்கு. இதுக்கு மேல யோசிக்க எதுவுமே இல்ல. நம்ம குடும்ப நல்லதுக்காக தானே அத்தை சொல்றாங்க. எனக்கு சந்தோஷம்தான். தீப்தி, உனக்கும் இதுல சந்தோஷம் தானே? எனக்கு சம்மதம் தான் அத்தை. பெரியவங்க நீங்க முடிவெடுத்தா எனக்கு சம்மதம் தான். அப்போ கையோட நிச்சயம் பண்ணிக்கலாமா சுபத்ரா? நல்ல விஷயத்தை நாம தள்ளி போட வேண்டாமே. நிச்சயம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாளைக்குன்னு நிச்சய தேதி குறிச்சதுதான். மண்டபம் எல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கே நாம பண்ணிடலாம். அந்த பொண்ணுக்கு எடுத்த நிச்சய புடவை கூட என்கிட்ட இருக்கு. அத நான் தீப்திக்கு கொடுத்துடுறேன். நைட்டே நீங்க மண்டபத்துக்கு வந்துருங்க. பாட்டி, அம்மா எங்க? அம்மாவோட போனீங்க, தனியா வந்திருக்கீங்க? அம்மா கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன்னு சொன்னாப்பா. வந்துருவா. 2 பேரும் கோயிலுக்கா போனீங்க? ராகவுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்டா, அதுக்குத்தான் போனோம். ஆனா ஏற்கனவே பார்த்த பொண்ணோட இல்ல. இது நம்ம சொந்தத்துல பார்த்த பொண்ணு. பேரு தீப்தி. அவளோட ஜாதகம் நம்ம ராகவ் ஜாதகத்தோட பொருந்தி இருக்கான்னு பாக்கலான்னு நானும் சுபத்ராவும் போறோம். நல்ல விஷயம் பாட்டி. பொருத்தம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. பொருத்தம் சரியா இருக்கணும்னு நான் எல்லா கடவுளையும் கும்பிட்டேன். நானும் அதத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடவுள் இருக்காரு. நான் கும்பிட்டதை நடத்தி கொடுத்துட்டாரு. பொருத்தம் சரியா இருந்துச்சா பாட்டி? எல்லா பொருத்தமும் ஓகேவா? ஆமா. ராகவுக்கும் தீப்திக்கும் எல்லா பொருத்தமும் இருக்குன்னு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் சொன்னாருப்பா. கடவுளே, நீ நிஜமா இருக்க. அப்போ ராகவுக்கு ஏற்கனவே பார்த்த பொண்ணு? அதான் இத எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு புரியாமதான் சுபத்ரா சாமி கிட்ட உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு வந்து சொல்லுவா. ஆமா, அம்மா எப்போ வருவாங்க? இதோ வந்துட்டாளே. இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் சரியா இருக்குமா? நீங்க இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம். அம்மா, நீங்க எங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா.
தீப்திக்கும் ராகவுக்கும் ஜாதகம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஆ, அது இவ்வளவு நாள் அண்ணனுக்கு நடக்காம இருந்துச்சு. அதுக்காகத்தானே நீங்க அக்கா தங்கச்சி ஜாதகம்னு பார்க்க ஆரம்பிச்சீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் கல்யாணம் தீப்தியோட நல்லபடியா நடக்கட்டும். எனக்கு இப்ப எதுக்கு கல்யாணம், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். விஷால், உன் ஜாதகம் பார்க்க போய் தான் உன் அண்ணனுக்கு கல்யாண யோகமே வந்துச்சு. 2 ஜாதகமும் பொருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு பொண்ணை மட்டும் அவங்க வீட்ல இருந்து எடுக்க போறோம். ஆனா உன் கல்யாணம் நடக்கும், உங்க 2 பேர் கல்யாணமும் நடக்கும். அந்த வீட்ல இருந்து உனக்கு நிச்சயம் பண்ண இசைய மட்டும் நான் மருமகளாக்கிக்க போறேன். அது எப்படிமா? 2 பொண்ணு அக்கா தங்கச்சிய கல்யாணம் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு மட்டும்தான்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு பாத்திருக்கிற இசைதான் அந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அதனால அவங்களுக்கும் முடிவெடுக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.